க்ரௌன் இன்டீரியர். நான் வந்து 2006 தான் அதை முதல்ல தொடங்கினேன். சோல் ப்ரொப்ரைட்டர் தான், வேறு யாரும் இது இல்லை, பார்ட்னர்லாம். என்னோடய ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டீரியர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங், வார்ட்ரோப்ஸு, ஷோகேஸு, மாடுலர் கிச்சனு, லாஃப்ட் கவர்ஸ், ஸ்பேஸ் பார்ட்டிஷன்ஸ், வால் பேனலிங். ஃபால் சீலிங் எதுக்காக பண்ணணும் அப்படின்னா, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுனால வெறும் பிளைன் ரூஃப் மட்டும்தான் கொடுக்க முடியும். இப்போ இங்கே இருக்க மாதிரி லைட்டிங் இதெல்லாம் கொடுக்க முடியாது. ப்ளஸ் வந்து நமக்கு பீஸ்ஃபுல்லாக தூங்கணும். நைட்டை படுக்கும்போது மேலே ஃபால் சீலிங்கை பார்த்துட்டு தான் தூங்குவோம். அப்படிங்கும்போது அந்த தீம்லாம் கொண்டு வரதுக்கு நம்மளால் முடியும். லைட்டிங்ஸு இது எல்லாமே வந்து ஃபால் சீலிங் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். வார்ட்ரோப்ஸ் வந்து சேஃப்டி பர்பஸ்லாம் நிறைய பண்ணுவோம். ப்ளஸ் வந்து எந்தெந்த பொருளை எந்தெந்த எப்படி வைக்கணும், செல்ஃப் அந்த டிசைன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணி தருவோம். ஷோகேஸ் எந்த இடத்துக்கு என்ன மாதிரி தேவை அப்படிங்கிற மாதிரி ஷோகேஸ் பண்ணி தரோம். லாஃப்ட் கவர்ஸ், ஸ்பேஸ் பார்ட்டிஷன்ஸில் வந்து நம்ம வந்து அலுமினியத்துலேயும் பண்ணுவோம், கிளாஸ்லேயும் பண்ணுவோம், சிஎன்சி பார்ட்டிஷன்ஸும் பண்ணுவோம். வால் பேனலிங் வந்து இப்போ நம்ம முதல்ல ப்ளைவுட் போட்டு மைக்கா மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து ரியா சார் நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆன போகிறோம், பாலிமார்பிள் ஷீட்டு இதெல்லாம் பண்ணி உட்டி பேனல் இதெல்லாம் பண்ணி தந்துட்டுருக்கோம். எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா கிளாஸ் கிளேடிங். இது வந்து கிளாஸ் கிளேடிங். அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை சாதாரணமாக எல்லாருமே பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா கிளாஸ் வந்து ஃபுல்லாகவே நிற்கணும். ஒவ்வொருத்தங்க என்ன பண்ணுவாங்க, சாதா டபுள் சைட் டேப் போட்டு விட்ருவாங்க. நம்ம வந்து 3mm சொல்லிட்டு ஒரு இம்போர்ட்டட் டேப் தான் போடுவோம். அதில் வந்து இப்போ அது மேலே யூஸ் பண்ணுற சிலிக்கான் பார்த்தீங்கன்னா 7in ஒரு குவாலிட்டி தான் யூஸ் பண்ணுவோம். அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயிலில் வந்து ஒரு மாதிரி கருப்பாக அந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும், இறங்கிரும் சாதா சிலிக்கான் போட்டால். ஆனால் 7in போட்டால் லைஃப் லாங் நல்லாயிருக்கும். அதுக்காக அது ஒன்று பெஸ்ட்டாக பண்ணி தருவோம். ப்ளஸ் வந்து சிஎன்சி, அதில் ஏஎஸ்சிபி சிஎன்சி இதெல்லாம் பண்ணி தருவோம். இதெல்லாம் நம்ம பண்ண இன்டீரியர்ஸு. நம்ம யூனிக் செல்லிங் சார், நம்ம அஃபோர்டபுள் காஸ்ட், நம்மளோட காஸ்ட் பார்த்திங்கன்னா மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இப்போ எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் வந்து லெபோடி கார்டில் போயிட்டுருக்கு. என்னோடய காம்படிட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 20 lakhs அதுக்கு கொட்டேஷன் கொடுத்துருந்தாரு. அதே இதுக்கு வந்து நான் 17 lakhs நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். டிசைன்ஸ் வந்து கஸ்டமைஸ் டிசைன்ஸ் வந்து அது கஸ்டமர் அவங்க பண்ணி கொடுத்தாங்க. இனிமேல் வர டிசைன்ஸ் எல்லாமே நம்ம சூர்யா மேடமோட சேர்ந்து நான் பண்ணி அவங்கள்ட்ட டிசைன் பண்ணி நான் வாங்கி செஞ்சு தரேன். யூனிக் டிசைன்ஸ், டைம்லைன் அது மாதிரி நம்மளால் சும்மா கடமைக்கு நாங்கள் டைம் சொல்ல மாட்டோம். இந்த ஒர்க்குக்கு இந்த டைம் தான் இருக்குது. ஃபால் சீலிங்னா ஃபஸ்ட்டு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணோன்னே ஃபால் சீலிங் தான் ஃபஸ்ட்டு போடணும். என்ன காரணம் பார்த்திங்கன்னா, அந்த கோக்காலியெல்லாம் போட்டு இழுப்பாங்க. ப்ளஸ் நிறைய வேலைகள் இருக்கும். டைல்ஸ் போடுறதுக்கு முன்னாடி ஃபால் சீலிங் போட்டுடணும். அந்த மாதிரி ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு டைம் இருக்குது. அந்த டைம் படி நாங்கள் கரெக்டாக செஞ்சு தருவோம். அதுமாதிரி ஐடென்டிஃபை கஸ்டம் நீட்ஸ். நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு எதுவுமே செய்ய முடியாது. ஒரு கிச்சன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லேடிஸை கூட்டு அவங்க தான் மெயினாக கிச்சனில் நிற்க போகிறாங்க. அப்படிங்கும்போது அவங்களோட நீட்ஸ் எந்த இடத்துல என்ன தேவை, என்ன அக்சசரிஸ் தேவை அப்படிங்கிறத அவங்க நீட்ஸை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு தருவோம். ப்ராப்பர் யூசேஜ் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து கண்ணாப்பண்ணு யூஸ் பண்ண முடியாது. எந்த இடத்துக்கு எது தேவை அது பார்த்தீங்கன்னா, வெளியில் எக்ஸ்டீரியருக்குன்னா எக்ஸ்டீரியருக்குள்ள மெட்டீரியல், இன்டீரியர்னால் இன்டீரியருக்குள்ள மெட்டீரியல். பட்ஜெட்டில் செய்யணும் அப்படின்னா பிவிசி மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறோம். பிவிசிக்கும் வுட்டுக்கும் ஒரே மேட்சிங் ஆகிற மாதிரி அதுக்கு மெட்டீரியல் நம்மகிட்ட இருக்குது. கிளைண்ட் லிஸ்ட்டு: சரவணா எலக்ட்ரிக்கல், ராலிமலை, எம்பிஎம் கன்ஸ்ட்ரக்ஷன், ஹைடெக் கன்ஸ்ட்ரக்ஷன், வாசு கன்ஸ்ட்ரக்ஷன், ஏஎன் ப்ரொமோட்டர்ஸ், பழனிசாமி ரயில்வே கான்ட்ராக்டர்ஸ். இது வந்து கனெக்ட்ஸ் ரிக்வர்ட். என்னோடய ட்ரீம் ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா, அப்பார்ட்மெண்ட்ஸ் தேவைப்படுது, இண்டிவிஜுவல் வில்லாஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், பிஹெச்எல் எம்ப்ளாயீஸ், என்ஆர்ஐ கிளைண்ட்ஸ், கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ், கார்பரேட் பில்டர்ஸ், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் அண்ட் ரயில்வே கான்ட்ராக்டர். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I'm ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனினா வி ஆர் ஹேவிங் இன்ஹவுஸ் இன்டீரியர் டீம் அண்டு எக்ஸ்டீரியர் டீம் அண்ட் லேபர்ஸ் எல்லாருமே வந்து அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் ஆல்ரெடி எல்லாருமே வச்சுருப்போம். பட் வி ஆர் ஃபேஸிங் ஸோ மெனி டிஃபிகல்ட்ஸ். ஆல்ரெடி நம்மளுக்கு ஏகப்பட்ட 8-10 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் கம்பெனிஸில். எல்லாத்துக்கும் நம்ம டைம் ஈவனாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த இன்டீரியருங்கிறது வந்து நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சு தான். அந்த கூட நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப அந்த லேபர்ஸை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது நார்மல் சிவில் லேபர்ஸை விட இன்டீரியரோட லேபர்ஸ் வந்து அவங்களோட ப்ரொடக்டிவ் ஆஃப் டைம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ தட் அவங்கள மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த டிஃபிகல்ட்டிஸை லாஸ்ட் ஒரு 10-11 இயர்ஸை நான் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். தாஜன் வந்து திருச்சிக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு அவரோட கனெக்ட் கிடச்சிது. சின்ஸ் 2021 என்னோடய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்கும் இன்டீரியர்ஸை வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ லைக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம டிசைன் பண்ணக்கு அப்புறமே அவரை கூப்பிட்டு நான் ஃபஸ்ட் டைம் ரொம்ப யோசிச்சு தான் கொடுத்தேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நமக்கு எந்த பழக்கம் பெருசாக இல்லைங்கிறதுனால ஒன்ஸ் நான் அவர்கிட்ட இன்றைக்கி வரைக்கும் சரி இன்டீரியர்ஸ் டிசைன் கூட நான் பண்ணுறதில்ல, மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து அவரே கொடுத்து நம்ம ஆர்கிடெக்ட்கிட்ட அவரே டிசைன் பண்ணி அவரே அப்ரூவ் வாங்கி கிளைண்ட்கிட்ட அப்ரூவ் வாங்கி கடைசியில் எக்ஸிக்யூஷன் வரைக்கும் நான் சைட்டுக்கு போகலான்னாலும் அவர் போய் சைட்டுக்கு நின்று எனக்கு அந்த ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சு கொடுத்தாரு. இப்போ லேட்டஸ்ட்டாக 23 எண்டு டிசம்பரில் நாங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்தோம். ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ப்ராஜெக்ட், ரெனோவேஷன் ப்ராஜெக்ட் இன் ராம்நாடு. ஸோ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் தான் முடிச்சு கொடுத்தாரு. ரொம்ப தேங்க்ஸ் தாஜனை. உங்களால் நீங்கள் இல்லாட்டி கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்டை முடிச்சிருக்க முடியாது. தேங்க்யூ வெரி மச். வணக்கம். தாஜண்ணன் வந்து ஆக்சுவலாக ஒரு 7-6 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், வெறும் ஃபோனில் மட்டும்தான் அவர்கிட்ட சொன்னேன். அவரை நான் பார்த்ததில்ல, இப்போ தான் தெரியும். அவர் வந்து சிடாயில் ஜாயின் பண்ணுறப்ப அவர் ஃபோன் நம்பர் வர்றப்போ தான் எனக்கு தெரியும் அவர் தான் அவர்னு. இங்கே என்ஆர் ஐஏஎஸ் அகாடமின்னு சொல்லிட்டு இங்கே கள்ளுக்குடியில் இருக்குது, ராம்ஜி நகர் பக்கத்தில். அது வந்து 2018 வந்து அதோட ஒர்க்கு வந்து அது ஃபுல்லாக வந்து ஒரு பழைய காலேஜு, அதை மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருந்துச்சு. அவங்க டேக் ஓவர் பண்ணுறாங்க. டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு 15 நாளில் அதோட விண்டோஸ் எல்லாத்தையும் சரி பண்ணி தரணும்னு சொல்லிட்டு ஏறக்குறைய அது 1.5 லட்சம் சதுரடி ஃபுல்லாக அந்த விண்டோஸ் அண்ட் டோர்ஸை வந்து சரி பண்ணி தரணும்னு சொல்லிட்டு அண்ணன்ட்ட ஒவ்வொரு ஃபோனில் தான் சொன்னேன், இது மாதிரி கொஞ்சம் வந்து பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்னை பார்க்கவும் இல்லை, அந்த பேமெண்ட்டுக்கெல்லாம் வந்து எல்லாத்தையும் வெறும் ஃபோனில் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவார். ஆனால் சொன்ன டேட்டில் வித்தின் 10 டேஸில் 15 நாள் சொன்னேன் அவர்கிட்ட, ஆனால் 10 நாளில் அந்த 1.5 லட்சம் சதுரடிக்கும் தேவையான விண்டோஸ் அண்ட் இதுக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் என்னால் நேரடியாக நன்றி சொல்ல முடியல. அண்ணனை இப்போ பார்க்குறேன், அதுக்காக அவருடைய நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஆடுதுறை போயிருந்தோம். அங்கே நெல் ஆராய்ச்சி மையத்தில் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் அப்படி இருக்காது. ஆனால் இவரோட இன்டீரியரை பார்த்ததுக்கப்புறம் அது ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் முடிஞ்சால் வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள். தேங்க்யூ.